அன்பான டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் காணப்படுவான். நாம் வல்லவர்கள் என்று எண்ணிவிட முடியாது. இதற்கு ஒரு சிறிய கதை. ஒரு வீட்டில் ஒரு ஏழை தாய் நிறைய சேவல்களை வளர்த்து வந்தார். இந்த சேவல்களினூடாக அவரது வாழ்க்கை நடந்து வந்தது. ஆனால் இந்த சேவல்களில் ஒரு வலிமையான சேவல் ஒன்று காணப்பட்டது. இந்த வலிமையான சேவல் வலிமையற்ற தன்னை விட வலிமையற்ற சேவல்களை துன்புறுத்துவதில் மிகவும் கில்லாடி. அதற்கு அதில் அளவில்லா ஆனந்தம் கிடைத்தது. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி வலிமையற்ற சேவல்களை வேட்டையாடியும் துன்புறுத்தியும் அதில் இன்பம் கண்டு வந்தது. ஆனால் வலிமையற்ற சேவலோ அந்த சேவல்களோ இந்த வலிமையான சேவலிடம் எத்தனை கெஞ்சியும் இந்த சேவல் அதுகளை விடுவதாக இல்லை. எப்போதும் துன்புறுத்தியவாறு இருந்தது. ஒரு நாள் இந்த வலிமையற்ற சேவல் உணவுக்காக இரை தேடி உண்டு கொண்டு இருந்தது. இந்த வலிமையான சேவல் இந்த வலிமையற்ற சேவலை அடித்து அதனை துன்புறுத்தி அது உண்டு வந்த உணவினை எடுத்து சென்று மேலிருந்து உண்ணத் தொடங்கியது. அப்போது மேலே வானத்தில் ஒரு பெரிய கழுகு ஒன்று வட்டமிட்டு கொண்டு வந்தது. இந்த கழுகின் கண்களில் இந்த வலிமையான சேவல் பட்டுவிட்டது. இந்த கழுகு அப்போது வந்து இந்த வலிமையான சேவலை தூக்கி கொண்டு சென்றது. இப்போது வலிமையற்ற சேவல்களுக்கு மிகவும் சந்தோஷம். இவ்வளவு நாளும் வலிமையற்ற சேவல்கள் இந்த வலிமையான சேவலை பார்த்து பயந்தது. ஆனால் இந்த வலிமையான சேவலிலும் விட வலிமையான பறவை ஒன்று இந்த வலிமையான சேவலை இழுத்து சென்றதை கண்களால் கண்டது. இப்போது வலிமையற்ற சேவல்கள் நிம்மதியாக அந்த வீட்டில் உறங்கின. இந்த கதை என்ன சொல்கின்றதென்றால், வலிமையான மனம் படைத்தவர்கள் வலிமையானவர்கள் தமக்கு கீழ் இருக்கும் வலிமையற்ற மக்களையோ துன்புறுத்துவதை பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். வலிமையற்றவர்களை கேலி செய்வதும் வலிமையற்றவர்களை சித்திரவதை செய்வதும் எத்தனையோ தகாத செயல்களை செய்வதும் ஒவ்வொரு நாளும் நடந்தேறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் நாம் வலிமை என்று நினைத்தாலும் நமது வலிமைக்கு மேலாக வலிமையானவன் ஒருவன் காணப்படுவன். அதைத்தான் இந்த சேவலும் கழுகினதும் கதை சுட்டி நிற்கின்றது. நாங்களும் இனிமேல் வலிமை இருந்தாலும் வலிமையற்ற மிருகங்களையோ அல்லது வலிமையற்ற மனிதர்களையோ துன்புறுத்துவதை தவிர்க்க வேண்டும். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவனா.